தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து நின்றால் அதிமுகவுக்கு 116 இடங்களும் திமுகவுக்கு 101 இடங்களும் கிடைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துள்ளன. தமிழகத்தில் மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்த பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை துரித கதியில் நடந்து வருகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை தவிர வேறெந்த கூட்டணியும் அமைந்த பாடில்லை. இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என இந்தியா டிவி நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் ஆளும் கட்சியான அதிமுக 116 இடங்களிலும் திமுக 101 இடங்களிலும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. எஞ்சிய 17 இடங்களில் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வெற்றி பெறும் என்றும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவுடன் அதிமுக அணி சேர்ந்தால் ஓட்டு சதவீத அடிப்படையில் அதிமுக அணிக்கு 41.1% ஓட்டுகளுடன் வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணிக்கு 39.5% ஓட்டு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் ஓட்டு சதவீதம் கடந்த முறை இருந்த 2.2% விட அதிகரித்து 5% இருக்கும். கேரளா, அசாம் தவிர மற்ற 3 மாநிலங்களிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என இந்தியா டிவி கணித்துள்ளது.